சீதா தேவியை கடத்தி சென்ற ராவணன் அவளை பலவந்தமாக அனுபவிக்க எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை. அதற்கு காரணம் அவர் பெற்றிருந்த சாபமே. ஒருமுறை ராவணன் கைலாய மலையில் தங்கி தேவலோகத்தை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருந்த சமயத்தில் அப்சர பெண்களில் ஒருத்தியான ரம்பை அவருடைய கண்களில் பட்டாள். ராவணன் ரம்பையினால் கவரப்பட்டு அவளை அனுபவிப்பதற்காக பேச்சு கொடுத்தான். ராவணனை தனது மாமனார் என்று அழைத்த ரம்பை அவருடைய ஆசைக்கு இணங்க மறுத்தாள். குபேரனும் ராவணனும் சகோதரர்கள். குபேரனின் மகனான நலகூவரனும் ரம்பையும் உறவில் இருந்ததால் ராவணன் ரம்பைக்கு மாமனார் முறையாகும். ஆயினும் அப்சர பெண்களுக்கு அது போன்ற விதிகள் ஏதுமில்லை என்று கூறி ரம்பையை பலாத்காரம் செய்தார் ராவணன். அதன் பின்னர் அச்சமும் நடுக்கமும் கொண்ட ரம்பை நலகூவரனிடம் சென்று அவனது பாதங்களில் விழுந்து மன்னிப்பை வேண்டினாள். தனது தியானத்தினால் ராவணனின் பலாத்காரச் செயலை அறிந்து கொண்ட நலகூவரன் உடனடியாக ராவணனுக்கு சாபமிட்டான். ராவணன் இனிமேல் விருப்பமில்லாத பெண்ணை பலாத்காரம் செய்தால் அவனுடைய தலை 7 துண்டுகளாக போக கடவது. நலகூவரனின் சாபத்தை கேட்டு எல்லா தேவர்களும் பெண்களும் மகிழ்ச்சியுற்றனர். ராவணனோ இந்த பயங்கரமான சாபத்தை கேட்ட பின்னர் தன்னை விரும்பாத பெண்களிடம் பலவந்தமாக உறவு கொள்வதை அறவே தவிர்த்தார்.